கேஆர்ஆர் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா நல்ல ஒரு சூப்பரான காளான் 65 எப்படி செய்யறது தான் பார்க்க போறோம். இந்த காளான் 65 பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட மசாலா பிரியாம நல்ல டேஸ்டியா எப்படி செய்யறது அப்படின்னு தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் பிரஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிபிகேஷன்ல உடனே கிடைச்சி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். காளான் 65 செய்கிறதுக்கு 200 கிராம் காளான் எடுத்து நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ காளான் எப்படி சுத்தம் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ ஷார்ட்ஸ் வீடியோவில் வரும் மதியம் 2 மணிக்கு. தேவைன்னா நீங்கள் அதில் போய் பார்த்துக்குங்க. இப்போ இது எல்லாத்தையும் 2 பீஸாக கட் பண்ணி எடுத்துக்குவோம். கொஞ்சம் பெரிய பீஸாக இருக்கிற மாதிரியே வெட்டி எடுத்துக்குங்க. எல்லாத்தையும் இது போல் வெட்டி எடுத்துக்கிட்டேன். இப்போ மசாலா ரெடி பண்ணிடுவோம். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 2 டேபிள் ஸ்பூன் சோள மாவு சேர்த்துக்குங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் அளவு தனி மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், அப்புறம் 1 டீஸ்பூன் அளவு தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் சோம்புத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, ஒரு 2 டீஸ்பூன் அளவு தயிர் கம்மியாகவே ஊற்றிக்குங்க, ரொம்ப ஊற்றிட வேணாம். அப்புறம் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு சாந்து நல்லா எல்லாம் சேர்த்து ஒத்தாப்பில் கலந்து விட்டுக்குங்க. கொஞ்சமாக தண்ணி தெளித்து திக்கான பேஸ்ட்டாக கலந்து எடுத்துக்குவோம். நம்ம காளான்லேருந்து தண்ணி விடும், அதனால் இந்த பேஸ்ட்டை நீங்கள் கொஞ்சம் திக்காகவே ஒன்று கலந்து எடுத்துக்குங்க. இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்க காளானை அது கூட சேர்த்து நல்லா ஒன்று கலந்து விட்டுருவோம். ஒன்று கலந்த உடனே நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துடலாம். இதை ஊற வைக்கக்கூடாது. நம்ம ஊற வச்சோம் அப்படின்னாக்கா காளான்லேருந்து தண்ணி விட்டு மசாலா எல்லாம் தண்ணியாக போயிடும். அதனால் நம்ம ஒன்று கலந்த உடனே இதை எண்ணெயில் போட்டுருங்க. எண்ணெயை ஏற்கனவே நான் காய வச்சுருந்தேன். நல்லா எண்ணெய் சூடாக இருக்கணும் நம்ம போடுறதுக்கு. போடும் போது இது போல் தனித்தனியாக ஒன்று ஒன்றா உதுத்து விட்டு போடுங்க. அப்போ தான் நல்லா ஒத்தாப்பில் வெந்து உதிரியாக வெந்து வரும். நல்லா ஒரு பக்கம் வெந்ததுக்கு அப்புறம் அடுத்த பக்கம் திருப்பி போட்டு நல்லா 2 பக்கமும் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்குவோம். போட்ட உடனே கரண்டியை போட்டு கலந்து விட்டுறாதீங்க. நல்லா ஒரு 3 நிமிஷம் கழித்து அதுக்கப்புறம் திருப்பி போடுங்க. நல்லா இது போல் சலசலப்பெலாம் அடங்கினதுக்கப்புறம் நம்ம இதை ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு வடிகட்டி எடுத்துக்குவோம். ஆறுனதுக்கப்புறம் இது நல்லா கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு இருக்குங்க. சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். மீதம் இருக்கிறதையும் அதே போல் பொரித்து எடுத்துக்கிறேன். இப்போ எல்லா காளானையும் நல்லா இது போல் தனித்தனியாக உதுத்து விட்டு போட்டு பொரித்து எடுத்துக்குவோம். கடைசியாக நம்ம எடுக்க போகிறப்ப நல்லா ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து பொரித்து எடுத்தோம்னா நல்லா வாசனையாகவும் இருக்கும். கருவேப்பிலையும் இது கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ கருவேப்பிலை சேர்த்து பொரித்து எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான், நம்மளோட காளான் ரொம்ப சூப்பராக கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக வந்திருக்கு. நான் சேர்த்த அளவுகளோடைய பொருட்கள் சேர்த்து இந்த காளான் 65 செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.